ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நான் ஆட்டு ஈரல் தொக்கு பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஆட்டு ஈரல் பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் வாங்கி அதை கட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியசாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பெப்பர் தூள், கடுகு, கருவேப்பிலை, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடாகட்டும். பேன் சூடாகிடுச்சு. இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதோடு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க, அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நான் இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதனோடு நல்லா வேக வச்சுருக்கேன். இந்த ஈரல் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த ஈரல் வேக வச்சுருக்க தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணியை இதில் சேர்த்து ஆட் பண்ணி வேக வைக்க போகிறேன். ஆல்ரெடி வெந்திருக்கு, அதனால் கொஞ்சமாக வெந்தால் போதும். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கிக்குங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதை சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா தொக்காயிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதாங்க, சுவையான ஆட்டு ஈரல் தொக்கு ரெடி ஆயிடுச்சு.